கிருபை உள்ள தேவனே, எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்க மத்தியில நீங்க மேய்ப்பரா இருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நாங்க அத பற்றி அதிகமா அறிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு பலன கொடுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கையில அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இனிமேயும் கேட்க போற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க. நல்ல நிலமா எங்க இருதயத்தை நாங்க திறந்து கொடுக்குறோம்ப்பா. உங்க விதைய நீங்க போடுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம்ம போன வாரம் பார்த்தோம். பிரேக் த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரெகுலரா இருக்க விஷயத்த உடைக்கணும். ரெகுலரா இருக்க கவலைய எல்லாத்தையும் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எத்தன பேர் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் அத நெனச்சுட்டே நெறைய இடத்துல நான் விழுந்துட்டேன். பவுல மாதிரி. செய்யணும்னு நெனச்சத செய்ய முடியாம மாட்டுன காலம் இருக்கு இந்த ஒரு வாரத்துல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இல்ல. அவர் நமக்கு பலப்படுத்துவாரு. தொடர்ந்து யாராவது அது மாரி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி விழுந்தீங்கனாலும் பரவால்ல. அவரோட துணையில எழுந்து மறுபடியும் அத ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா நமக்கு வந்து ஆண்டவர் அதுக்கேற்ற பலன கொடுப்பாரு. சரி, இந்த வாரம் நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு என்ன வசனம் சொல்லிக் குடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுதான் சொல்லுவோம்ல. அத பத்தி இன்னும் அதிகமா நம்ம தியானிக்க போறோம். அ நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸுக்கு இது ஃபெமிலியர் இந்த வசனம் மேய்ப்பர்ன்றது. ஆனா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வந்து மேய்ப்பர்கள் அதாவது ஆடு, மாடு மேய்க்கிற தொழில் சார்ந்தவர்களா இப்ப இல்ல. பழைய காலத்துல இருந்திருக்காங்க நெறைய பேரு. இப்போ வந்து அப்படி இல்ல. இந்த இந்த அதிகாரத்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 23 எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதின் சங்கீதம் அப்படின்னு இருக்கும். தாவீதோட சங்கீதம். ஏன் அப்படின்னா, தாவீது ஒரு மேய்ப்பர். அவர் அழகா ஆண்டவரோட அன்ப வந்து அந்த மேய்ப்பர்ன்ற தொழில்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நமக்கு சொல்றாரு. அது எப்படி எவ்ளோ உணர்வுபூர்வமா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ சிங்கம், கரடிலாம் வந்துச்சு. அவர் உயிர குடுத்து காப்பாத்திருக்காரு. தாவீது வந்து தன்னோட ஆடு தானே போனா போது அடுத்து குட்டி போட்டு வந்துரும் அப்படியெல்லாம் இல்ல. அவரு வந்து பரிதவிச்சிருக்காரு ஆட்டுக்காக. அது எப்படி அந்த சிங்கத்து கையில குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ போராடி வந்து அத காப்பாத்திருக்காரு. பழைய காலத்துல வந்து ஆடு, மாடுங்க தான் ரொம்ப செல்வங்களா கருதப்பட்டது. இன்னும் பலியிடுறதுக்கும், ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. ஸோ தாவீது வந்து ரொம்ப நல்ல மேய்ப்பர். அவர் வந்து ஆண்டவர பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆ அதே யோவான் 10:11 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா வசனமும் நம்ம வாசிக்க வேணாம். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல மேய்ப்பனோட குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னா, தன்னோட ஆடுக்காக ஜீவன கொடுக்கிறது. இப்போ நமக்கு யார் ஞாபகம் வரா? தன்னோட ஆடுகளுக்காக ஜீவன கொடுத்தவர் யாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் ரொம்ப, 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 ரொம்ப நல்ல மேய்ப்பர். இப்போ நம்ம லைஃபே வந்து ஒரு ஜர்னி மாரி தான்ல. ஒரு பயணம் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தான். நம்ம பிறக்கிறோம். கொஞ்ச நாள்ல நம்ம சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜ் ஆகுது. திடீர் கடகடன்னு போகுதுல்ல, நாள் போகுது. திடீர்னு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருது. அ பலவீனம் வர ஆரம்பிச்சிருது. வாழ்க்கை முடிஞ்சிரும்ல. கொஞ்சம் ஒரு 60, 70 வருஷம், 80 வருஷம் இப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பயணம் மாரி போயிட்டுருக்கு. இந்த பயணத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அம்மா, அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வாழணும்னு சொல்லிக் குடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு, எப்படி போணும் அப்படின்னு கேட்டா, "இந்த மாரி போம்மா, இல்ல இந்த பஸ்ஸ பிடிச்சு அங்க போ, அங்க போயிருவ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய மென்டர்ஸ் இருப்பாங்க. நமக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அம்மா, அப்பா கூட இருப்பாங்க. சொல்லிக் குடுப்பாங்க எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாராலயும் கூடவே வந்து பயணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்க முடியாது. உண்மைதானே? இத ஒத்துக்கிறீங்களா? கணவன், மனைவி கொஞ்ச நாள் கூட இருப்பாங்க. பிள்ளைங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுரும். ஸோ அவங்க போயிருவாங்க. ஸோ சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நெறைய அட்வைஸ் பண்றதுக்கு நெறைய ஆட்கள் இருக்காங்க. நீங்க யார்கிட்டயாவது போய் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, "இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நிஜமாவே நீங்க எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு அது எவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லி உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாது. நான் மத்தவங்கள தப்பு சொல்லல. அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட லிமிட் அவ்வளதான். ஆனா ஆண்டவர் வந்து மேய்ப்பரா இருக்காரு. மேய்ப்பர்னா எப்படின்னா, கூடவே கூட்டிட்டு போறார். அந்த ஆடுகள வந்து அந்த அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்த அப்படின்னா, அங்க புல் இருக்கு. பக்கத்துல போனேன்னா தண்ணி இருக்கும். குடிச்சிட்டு வந்துர்றியா? அப்படின்னு சொல்லி அனுப்பி விட மாட்டார்.
அவர் வந்து கூடவே போவாரு. சாப்பிட்டாளான்னு பார்ப்பாங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கைய பெர்ஃபெக்ட்டா ஒரு முடிவுக்கு கொண்டு வர வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவரு அவர்தான். அதோட அது முடிஞ்சு போகாது. அந்த மேய்ப்பருக்கும் நமக்குள்ளான உறவு. அது வந்து நித்தியமாய் நீடிக்கக்கூடிய ஒரு உறவா இருக்குது. சரி, நம்ம சங்கீதம் 23 எடுத்துக்கலாம். நெறைய பேரோட ஃபேவரட் இது அதிகாரம் இது. தாவீதின் சங்கீதம் பார்த்துக்கோங்க. அது மேல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் வந்து என்னோட மேய்ப்பரா இருக்கார், என்னை ஃபுல்லா என் வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்க போறாரு, என்னை கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லி அழகா ஆரம்பிக்கிறாரு. இப்போ 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இது வந்து நம்மள போஷிக்கிற ஆண்டவரா இருக்காரு. மனுஷனுக்கு என்னங்க மெயினா தேவை? சாப்பாடு, தண்ணி. அத வந்து கரெக்ட்டா அதுவும் என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, "புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்" அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்க பாதை ஃபுல்லா அவர் பார்த்துப்பார். ஒரு தடவ பார்த்துட்டு சாப்பாடு குடுத்துட்டு போதும்னு விட்டுறவர் கிடையாது. பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. கேஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. கொரோனா வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. வேர்ல்டு வார் வருது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே, அவருக்கு அவர் நமக்காக ஒரு புல்லுல இடம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். நாளைக்கு பிள்ளைக்கு மேய்ச்சல் கூட்டு போணும். மேய்ப்பெல்லாம் அப்படித்தானேங்க. ஆடை மேய்க்கணும் அப்படின்னா, நாளைக்கு அந்த இடத்துக்கு போலாம். அங்க நெறைய புல் இருக்கு. அப்படின்னு சொல்லி மைண்ட்ல செட் பண்ணி அழகா கூட்டிட்டு போய் சாப்பாடு குடுத்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்காரு. ஸோ நம்ம நாளைய தினத்த பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மேய்ப்பர் பார்த்துக்குவார். எப்படி ஆகும்? இப்படி ஆகும். நான் இத எப்படி கடந்து செல்வேன்? எனக்கு வயசானா என்ன ஆகும்? அப்படின்னு நெறைய பேருக்கு என்னையும் கூட சேர்த்து தான் சொல்றேன். இப்பவே இப்படி இருக்கோமே, வயசானா நம்ம என்ன ஆகும்? நம்மள யார் பார்த்துப்பா? இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன். அவர் நம்ம கூட இருக்கார். வயசாயிரும் உனக்கு இதெல்லாம் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு போற கடவுள் அவர் கிடையாது. வயசாகுதா? 2036ல நான் எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இந்த புல்வெளியில அவள மேய்க்கலாம். இந்த தண்ணீர்கள் அண்டையில ஜெனிதாவ கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதே மாரி தான் உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அவர் மேய்ப்பரா இருந்து, போ போஜனத்துக்கோ, தண்ணிக்கோ உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அழகா அது ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டான். நான் தாழ்ச்சி அடையேன். நான் குறைவுபட்டு போறதில்ல. நம்ம மத்தவங்களுக்கு தான் குடுப்போமே தவிர, நமக்கு இல்லன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவர் அவர் கைக்குள்ளான ஆடுகள் நம்ம. அவ்வளோ மோசமான மேய்ப்பனாங்க நம்ம ஆண்டவர். அ ஆடுகள பட்னியா போட்டுட்டு அவரோட வேலைய பார்க்குற மேய்ப்பனா அவர்? இல்லையே! அவர் ஆடுகளுக்காக ஜீவன கொடுக்கிறது மேய்ப்பனால இருக்கிறாரு. ஸோ அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்த ஆண்டவர் குடுத்துட்டாரு. அடுத்தது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. உலக பிரகாரமான அ வாழ்க்கைய குடுத்துட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எமோஷனல் நீட் அதாவது நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான ஆறுதல். தேறுதல். நெறைய இடத்துல நம்ம ஹர்ட் ஆயிர்றோம்ல. சீக்கிரமா வந்து நம்ம பிரச்சனைகள யோசிக்க ஆரம்பிச்சுர்றோம். அவர் மட்டும் தான் நம்மளோட ஆத்துமாவ தேற்றுவாராம். தேற்றி ஒண்ணும் இல்லம்மா எப்படி இருக்கும்ல ஒருத்தங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப, "ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு யாராவது ஒருத்தர் நார்மலா சொன்னாலே நமக்கு நம்பிக்கையா இருக்கும். சர்வ வல்லமை உள்ள தேவர். அவரால முடியும். அவர் ஒரு வாக்குத்தத்தம் குடுத்து தேற்றுறாரு அப்படின்னு சும்மா சொல்ல மாட்டாரு. அ நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க உங்கள அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன யோசிப்போம்? அவங்களால பார்க்க முடியுமா? இப்ப நாளைக்கு ஒரு 1,00,000 நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா நம்ம நம்ப முடியுமா? முடியாதுல்ல. அவனால நம்மள தேற்ற முடியாது. நம்ம என்ன யோசிப்போம் அப்டின்னா, இவனால இத சரி பண்ண முடியுமா? முடியாது அப்டின்னு நம்ம நம்ப மாட்டோம். ஆனா இவரு வந்து ஆத்துமா வச்சு தேற்றுகிறவர் எப்படிப்பட்டவர் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொன்னா, அவர்கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அவரால முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ அவர் நம்மளோட ஆத்மாவ தேற்றுகிறார். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எதனால நம்ம நீதியின் பாதையில குறுக்கு வழியில கூட்டிட்டு போயி ஒருத்தவங்க தோட்டத்துல போய் அதுல இருக்க பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வா போ அப்படின்னு அனுப்புகிற மேய்ப்பன் அல்ல. அவர் நீதியின் பாதையில நடத்துவார். நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னேன், நம்ம போறது ஒரு பாதை அப்படின்னு சொல்லி. அவரோட நாமத்து நிமித்தம். அதாவது அ எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆண்டவரோட பிள்ளைன்னு தெரியும். அதனால அவர வந்து நீதியின் பாதையில நம்மள கூட்டிட்டு போவார். அங்கங்க நம்ம விலகி போவோம் தான் சில நேரம். இல்ல இது நான் அங்க போறேன். அங்க பார்த்தா பச்சையா தெரியுது அப்படின்ட்டு விஷ செடியிலலாம் வாய் வைக்க போவோம் தான்.
ஆனா அவர் வந்து நீதியின் பாதையில திருப்பி கூட்டிட்டு வந்துருவாரு. இவ்ளோ நாள் நடத்தியிருக்காருலங்க. நம்ம பிரச்சனை, போராட்டம், பாடுகள், மனசுல இருக்க வருத்தம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு யோசிக்கலாம். இவ்ளோ நாள் நடத்தினார்ல. எத்தன வயசாகுது உங்களுக்கு? அத நெனச்சுக்கோங்க. இத்தன வருஷம் நடத்தினாருங்க. இதுக்கப்புறம் நடத்தாம போயிருவாரா? இல்ல. ஸோ அவர பிடிச்சுக்குவோம். அந்த மேய்ப்பன பிடிச்சுக்குவோம் நம்ம. அ அவரோட அவர் நம்மளோட ஆத்மாவ தேற்றி, அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில நடத்துகிறார். நம்ம போற பாதைன்னு சொல்லிட்டோம் நம்ம. இந்த பாதை வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். இருக்கலாம்ல. எத்தன பேருங்க மரண இருளோட பள்ளத்தாக்குக்கு போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். இதோட முடிஞ்சுது அப்படின்னு நெனச்சிருக்கோம்ல. இது இவ்வளோதான் என் வாழ்க்கை. இதோட முடிஞ்சுது அப்படின்னு மரண இருளின் பள்ளத்தாக்குல நம்ம போனாலும், பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்ல. பக்கத்துல சிங்கம், கரடி எல்லாம் வந்தாலும் பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா, இ அடுத்தது நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லலாம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மரணம் பாதை தான். மோசமானது தான். ஆனாலும் அவர் நம்ம கூட இருக்காரு. "உமது கோலும், உமது தடியும் என்னை தேற்றும்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கோல், தடி 2 ஏன் இதுல போட்டிருக்காங்க அப்படின்னா, அ ஸ் அ அதாவது ராட் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு வந்து வழிகாட்டும் வழிகாட்டும். இன்னொன்னு வந்து அடிக்கும். ஸோ 2ம் ஏதாவது ஒண்ண பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஆடு வந்து விஷ செடியில போய் வாய் வைக்குது அப்படின்னா, அந்த கம்ப வச்சு அடிச்சு ஆண்டவர் கூட்டிட்டு வருவாரு. பரவால்லங்க. அடி வாங்குறீங்களா பரவால்ல. கொட்டு வாங்குறீங்களா பரவால்ல. அவர்கிட்ட போய் வாங்குறதுல நமக்கு என்ன கவல. சில நேரம் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே நல்லா நடக்கிற மாரி இருக்கும். ஆஃபீஸ்ல ஒர்க்கெல்லாம் கடகடன்னு முடிச்சுருவேன். உடனே வந்து எனக்கு ஒரு லைட்டா ஒரு இது வந்துரும். ச்சே பரவால்ல இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இவ்ளோ விஷயம் கத்துருக்கோம். நம்ம அப்படி ஆயிருவோம், இப்படி ஆயிருவோம் அப்படின்னு ஒரு பெருமை வந்துரும். யாருக்காவது நம்ம சொல்லி அற்புதம் நடந்துச்சு. நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணி அபிஷேகம் கிடைச்சிருச்சுனோனே, அப்படிதான் போலல்ல அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சுரும்ல. அப்படி எனக்கு என்னைக்காவது தோணுச்சுன்னா நான் அவர்ட்ட போயிருவேன். "அப்பா என்னைய கொட்டுறீங்களாப்பா?" அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர்ட்ட போய் நான் கேட்பேன், "ஏசப்பா என்னைய ஒரு கொட்டு குடுங்க எனக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க இப்ப பிரச்சனைய குடுக்கணுமே, அப்பதானே நான் வந்து அடங்குவேன். அதனால நீங்க தருவீங்கல்ல, நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவேன். இ ஏதோ ஒண்ணு அவர் கையில இருந்து நம்ம வாங்குனோம் அப்படின்னா, அது சேஃப். அவரோட கோலும், தடியும் நம்ம கூட இருந்து தேற்றும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தடிய வச்சு அடிச்சா எப்படிங்க தேற்றுவாங்க? தேற்ற முடியும். இப்போ ஒரு குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கம்ப பார்த்தா பயப்பட தானே செய்யும் குழந்தை. ஆனா அப்படி கிடையாது. அப்படி அந்த கம்பு வந்து நம்மள தேற்றும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர் நம்ம கூட இருக்காரு. அடுத்தது பாருங்க அப்படின்னா, அந்த போற வழியில யோசிச்சு பாருங்க, அந்த ஆடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆ, ஆனா சுத்தி என்ன இருக்கும்? காடு தான்ல. கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், என்னென்னவோ மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அந்த சத்ருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி. அவருக்கு தெரியும். அவரோட பார்வை நம்மள சுத்தி புரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எத்தன மிருகங்கள் இருந்தா என்ன? எத்தன சத்துருக்கள் இருந்தா என்ன? எத்தன பேர் நமக்கு விரோதமா போராடினா என்ன? நம்ம அவர் குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுட்டு, அவரோட பந்தியில நம்ம சந்தோஷமா இருக்கணும். சில நேரத்துல சில நேரம் நம்ம சூழ்நிலைய பார்த்துட்டு ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்க ஆசீர்வாதத்த அனுபவிக்காம விட்டுர்றோம். கொஞ்ச நாள் ஆகும். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். நமக்கு ஆண்டவர் குடுத்த ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாம இருக்கும். நெறைய நேரம் நம்ம நெறைய விஷயங்கள யோசிச்சு நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஆசீர்வாதத்த விட்டுர்றோங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான அந்த இஸ்ரவேல் மக்களோட கேரக்டர். மண்ணா இருக்கு. ஆனா, வெங்காயம் வெள்ளப்பூடு இல்லன்னு நெனைக்கிறாங்க. ஆ ஸோ அது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கேரக்டரு. நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி இருந்தாலும், நம்ம நெனைக்கிறோம் இங்க விட்டு போயிடலாம். இந்த இடம் எனக்குள்ளது இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படி பந்தி ஆயத்தப்படுத்தி நம்மள போஷிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, "தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது." அப்படின்னு சொல்லி ஒரு ஆடுக்கு கிடைச்சிருக்க பிளெஸ்ஸிங்க பாருங்களேன். இல்ல. பாதுகாப்பு எல்லாம். அந்த ஆடு யாருங்க? நம்ம தான். ஸோ நம்மளோட தலைய அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகங்கிறது ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியில அபிஷேகத்த குறிக்கிறது. எண்ணெய ஊத்துறதுன்றது. ஆ உலக பிரகாரமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடு மேய்க்கிறவங்க ஆடோட தலையில எல்லாம் வந்து எண்ணெய ஊத்துவாங்களாம். அது எதுக்காக அப்படின்னா, உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா, அத சரி பண்றதுக்கு.
அதோட பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா, அது வெளியில வரதுக்காக, இந்த எண்ணெய ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்களாம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் வந்து பிசுனாரித்தனம் பண்ணி நம்மள ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கிடையாது. வாய்க்கும், வயிறுக்கும் பத்துற மாரி ஆசீர்வதிக்கிற கடவுள் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங் மற்றவங்கள நிரப்பும். அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் அவர். ஸோ, அவர் வந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அவரு தாவீத யோசிச்சு பாருங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருல்ல. மெய்ப்பனாவும் இருந்திருக்காரு, ராஜாவும் இருந்திருக்காரு. அவர் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுற அளவுக்கு அவர் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு ஆண்டவர். அடுத்தது லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிச்ச உடனே ஒரு கதை எழுதி முடிக்கிறாங்கன்னா சுபம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படின்னா என்ன, இது இது முடிஞ்சது, இதுக்கப்புறம் எல்லாம் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு எண்டிங். எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. பாதை ஆரம்பிக்குது, சாப்பாடு தண்ணி கிடைக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து தேற்றி கூட்டிட்டு வர்றாரு. கோலும் தடியும் வச்சு எமோஷ்னலா சப்போர்ட் கிடைக்குது. தேற்றுறாரு, ஆறுதல் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கோம், ஆனாலும் அவர் கூட இருக்காரு. சத்ருக்கு மத்தியில பந்தியை கொடுக்குறாரு, அபிஷேகம் பண்ணுகிறாரு. இவ்வளோ விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கும் தான், பிரச்சனை இருக்கும் தான். ஆனா அவர் நம்ம கூட இருந்து வழிநடத்துறாரு. நான் முதல்ல சொன்ன மாரி பாதை காட்டிட்டு போற தேவன் கிடையாது. அவர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரா இருக்காரு. நீ அப்படி போயிட்டு இப்படி வந்துரு, உன் வாழ்க்கையெல்லாம் நீ பார்த்துக்கோ. நீ இத படிச்சுட்டு இத நாளைக்கு எக்ஸாம் எழுதிரு அப்படின்னு சொல்ற டீச்சர் கிடையாது அவரு. நம்ம கூட உட்காருவார். ஃபெயில் ஆயிட்டியா? சரி, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க? இத நம்ம இது பண்ணலாமா? அப்படின்னு அவர கூட வச்சுக்கணும் நம்ம. அப்படி இருக்கிறப்போ, லாஸ்ட்ல நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவேளை ஒரு 80 வருஷம் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 80 வருஷம் முடியும்போது நம்ம இத சொல்லலாம். என் ஜீவனுள்ள நாள்லாம் என் நன்மையும் கிருபையும் என்ன தொடர்ந்துச்சு. நான் கர்த்தருடைய வீட்டிலே அடுத்தது பாருங்க, அதோட முடியல. ஆண்டவர் எப்பவுமே ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஃபிசிக்கலாவும் சரி, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வீட்டில அவர் கூட இருப்பேன். இவ்வளோ நாள் நான் வந்து கண்ணுல அவரை பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு காலம் உண்டு. நான் அவர் கூட வாழ்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாவீது எழுதியிருக்காரு. அவரோட வேலையில அவர் உண்மை உத்தமா இருந்தாரு. தாவீது மேய்ப்பரா இருக்கும்போது. ஸோ ஆண்டவர் வந்து அவர ஆண்டவர இவ்ளோ வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு தாவீது தான். நம்ம வாழ்க்கையில செஞ்சத எழுதணும் அப்டின்னா, பெரிய பெரிய சங்கீதங்களா எழுதலாம். அவ்ளோ விஷயங்கள ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு. நம்ம மத்தியில அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. இன்னும் எசேக்கியேல் பார்த்தீங்க அப்டின்னா, எசேக்கியேல் 34, 23லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேய்ப்பன குறித்து இன்னும் அநேக காரியங்கள நம்ம பார்க்கலாம். 34, 23ல ஆ அதாவது இந்த ஆடுகள் பலவீனமா இருந்துச்சு. ஆனா மேய்ப்பனே இல்லையாம். அது ஸ்டார்ட்டிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமா இருக்கும். இந்த ஆடுகள் வந்து அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குது. அதனால நான் வந்து தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆ அதுக்கப்புறம் வந்து 31வது வசனம் படிச்சீங்க அப்படின்னா, என் மந்தையும் என் மேய்ச்சலும் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர். இந்த ஆடு நீதாம்மா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் நல்ல மேய்ப்பன் உனக்கு தெரியும். நீ நம்புறல்ல. நான் நல்ல மேய்ப்பன் நீ நம்புற. என்னோட ஆடு நீ. அப்புறம் நான் உன்னை மேய்க்காம யார் மேய்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் தான் உன்னோட தேவன். நான் தான் உன்னோட மேய்ப்பன். நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். வாழ்க்கைக்கு முழுவதும் தேவையான ஒரு ஒரு வார்த்தை இது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்ன்றது. இன்னொரு விஷயம் நான் வந்து போன வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட தேசத்த பத்தி, குறிப்பா நம்மளோட தமிழ்நாட்ட பத்தி. தமிழ்நாட்டுல இப்போ எலக்ஷன் வருது. ஆ உண்மையா நான் வந்து எந்த பார்ட்டிக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா உண்மையா பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இந்த தடவ யாருக்கு ஓட்டு பண்றதுன்னே தெரியலங்க. நான் ஒருத்தங்கள மைண்ட்ல வச்சிருந்தேன். ஓகே, இவங்களுக்கு பண்ணலாம். நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்டின்னு சொல்லி நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, ஆ எனக்கு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஓட்டு போட்டா, அவங்கள அவங்களுக்கு கீழ இருக்க, அவங்கள தலைவர்களா எடுத்துட்டு இருக்க, அதுக்கு கீழ வர சந்ததி அவங்கள மாரி
மோசமா ஆயிருவாங்களோ? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்களே! அதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம். மனுஷனா இருந்தா தவறு பண்றது இயல்பு தான். அந்த தவறுலேருந்து வெளிய வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் இருக்கணும். நான் தப்பு பண்ணது கரெக்ட்டு தான். என்னைய மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் ஆண்டவர் சமூகத்தில அழுதேங்க. இந்த தமிழ்நாட்ட நெனச்சு அழுதேன். ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நெறைய இடத்துல கண்ணீர் வடிக்கிறாரு. ஜனங்களுக்கு மேய்ப்பன் இல்லாம ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. ஒரு நல்ல லீடர் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிலைமை தான் நம்ம நாட்டுக்கு. நம்ம ஜெபிக்காம யார் ஜெபிக்க போறா? நம்ம ஜெபிக்கும்போது நம்மளோட எலெக்ஷனுக்காக, அடுத்து வர தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது, அடுத்த 5 வருஷம் ஆண்டவரோட கையில நம்ம ஒப்பு கொடுக்குறோம்னு அர்த்தம். பெரிய காரியங்கள செய்வார். இந்த போதைக்கு அடிமையா இருக்கிற தமிழ்நாடு நமக்கு வேண்டாம். வேணாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் வந்து தாவீது என்கிற ஒரே மேய்ப்பனை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ அந்த வாக்குத்தத்தத்த வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இன்னொரு ஒரு வசனத்த வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காக, எலக்ஷனுக்காக மெயினா நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 3:15 உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்ல யாருன்னு நான் இப்ப சொல்ல எனக்கு தெரியாது. நமக்கு யாருக்குமே தெரியாது. யாரு அவர் சுத்தமா வச்சிருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் ஏற்படுத்தி கூட்டிட்டு வருவாரு. அவங்கள கூட்டிட்டு வரப்போ, யார் அந்த அரியணையில உட்கார்றாங்களோ, அவங்க இருதயம் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அவங்க ரோல் மாடலா இருக்கணும். மற்றவங்களுக்கு அவங்க முன்மாதிரியா இருக்கணும். மற்ற மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நெறைய இடத்துல பைபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாக்கள் தப்பு பண்ணதுனால மக்கள் தண்டிக்கப்படுறாங்க. அ என்ன பண்றதுன்னு அவர் என்ன பண்றாங்களோ, லீடர்ஸ் என்ன பண்றாங்களோ, அத ஃபாலோ பண்றாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியல. நம்ம ஆடுகள் லிட்ரலா ஆடுகள். ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆடு போச்சுன்னா லைனா போயிடும்ல. ஸோ ஒரு மேய்ப்பன் கூட்டிட்டு போற இடத்துக்கு போகும். அவங்களுக்கு தெரியலங்க. பாவங்க நம்ம மக்கள். ஸோ நம்மளோட தலைவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஜெபத்த கேட்பார். ஒரு பெரிய மாற்றத்த நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வருவாரு. எல்லாம் மாறும். இந்த பிரச்சனை எல்லாமே மாறும். அப்ப நம்ம சாட்சி சொல்லுவோம். ஆண்டவரே! நீங்க எங்க ஜெபத்த கேட்டு இதெல்லாம் பண்ணீங்களே! அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லுவோம். ஸோ இதுக்காக நீங்க எல்லாரும் உங்களோட பெர்சனல் ஜெபத்துல ஜெபிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு எலக்ஷனுக்காக ஆண்டவர் நல்ல மேய்ப்பனை ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இன்னொன்னு, இத நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வருவாரு. லாஸ்ட் ஒரு சங்கீதம் 23 கடைசி வசனத்த மட்டும் நம்ம சொல்லலாமா? ஏன்னா நம்ம அத சொல்லப் போறோம். ஒரு காலத்துல நம்ம இத சொல்லப் போறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும். இப்ப மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையின் இறுதி மூச்சு வர நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நான் நிலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப் போறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. மேய்ப்பரா இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.